Mic 1, mic 2, mic 3. எல்லாரும் வாங்கடா. எஸ் பாஸ். இதுல ஒண்ணும் குறைச்சல. சைரன் படம் பார்த்தாச்சு. படம் எப்படி இருந்துச்சு, தேட்டரில் போய் பார்க்கறதுக்கு ஒருத்தா இல்லையாங்கிறத தெரிஞ்சுக்க முழு வீடியோ பாருங்க. அப்படியே நம்ம வீடியோவை லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க மறக்காம. அப்பதான் இந்த மாதிரியான மூவி ரிவ்யூஸ் அண்ட் டெய்லி சினிமா அப்டேட்ஸ் உங்களால பார்க்க முடியும். ஆம்புலன்ஸ் டிரைவரா இருக்கிற ஜெயம் ரவி ஒரு கொலையை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிடுறாரு. 14 வருஷம் கழிச்சு பரோல்ல 2 வாரத்துக்கு வெளியில வராரு. எதுக்காக கொலை பண்ணாரு, ஆம்புலன்ஸ் டிரைவரா இருந்தவர் எப்படி கிரிமினலா மாறுறாரு, திடீர்னு பரோல்ல வெளியில வந்து என்ன பண்ண போறாரு, அந்த 14 நாட்களும் என்ன நடக்க போகுது, அதுதான் கதை. ஜெயம் ரவி பரோல் கிடைச்சு வெளியில வர அதே நாள்ல தான் சஸ்பென்ஷன் ஆன போலீஸ் ஆபீசர் அதாவது கீர்த்தி சுரேஷ் அவங்க டியூட்டில ஜாயின் பண்றாங்க. இதுல இருந்து தான் கதையே தொடங்குது. அப்ப ரைட்டு, இவங்க 2 பேரும் தான் கடைசி வரைக்கும் மோதிக்க போறாங்க, கிளாஷ் இருக்க போகுதுன்னு நினைச்சேன். அதே மாதிரி தான் கடைசி வரைக்கும் இவங்களோட கிளாஷ் இருந்துச்சு. கேட் அண்ட் மூஸ் சேஸ் மாதிரி இவங்களோட காம்பினேஷன் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காவே போச்சு. கீர்த்தி சுரேஷ் ஆஸ் அ காப்பா பாக்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. சிரிப்பு வராத அளவுக்கு, அதாவது படத்துல அவங்களுக்கும் சிரிப்பு வராது, பாக்குற நமக்குமே சிரிப்பு வராத அளவுக்கு கரெக்டா நல்லா நடிச்சிருந்தாங்க. ஆனா என்ன அப்பப்ப லைட்டா தளபதியோட மேனரிசம் எட்டி பார்த்துச்சு. பரவாயில்ல, ஓகே, அதுவும் நல்லா தான் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் நல்லாவே த்ரில்லிங்கா கொண்டு போயிருந்தாங்க. ஒரு பக்கம் மர்டர்ஸ் நடந்திருக்கும், அதுக்கும் ஜெயம் ரவிக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கான்னு இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கும். நடுவில் யோகி பாபு அண்ட் ஜெயம் ரவி காமெடி ட்ராக்ஸ் வேற இருக்கும். அதோட ஃபேமிலி எமோஷன்ஸ், அதாவது ஃபாதர் டாட்டர் எமோஷன்ஸும் இருக்கும். ஸோ இவ்வளவு இருக்கனால ஆடியன்ஸை கொஞ்சம் என்கேஜாவே வச்சிருந்தாங்க. செகண்ட் ஹாஃப் ஸ்டார்ட் ஆனதுமே கொஞ்ச நேரம் தான் இன்வெஸ்டிகேஷன் மோட்ல இருக்கும். அதுக்கப்புறம் ஜெயம் ரவியோட பிளாஷ்பேக், ரிவெஞ்ச் அப்படி இப்படின்னு ஆஸ் யூஷுவல் ஸ்டோரி மாதிரியே கொண்டு போயிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பேலன்ஸ்டா கொண்டு போன டைரக்டருக்கு செகண்ட் ஹாஃப்ல பேலன்ஸ் போயிடுச்சு. அதுவே படத்துக்கு மைனஸ் ஆயிடுச்சு. ஜெயம் ரவி ப்ரொமோஷன்ஸ்ல இந்த படத்துல ஃபாதர் டாட்டர் எமோஷன்ஸ் பயங்கரமா இருக்கும்னு சொல்லியிருந்தாரு. அதெல்லாம் நான் கடைசி வரைக்கும் தேடிட்டே இருந்தேன். அதெல்லாம் இவங்களும் மிஸ் பண்ணிருக்காங்க. நான் நினைச்சேன் ஃபர்ஸ்ட் ஹாஃப் த்ரில்லிங்காவும் செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் எமோஷனலா ஃபாதர் டாட்டர் எமோஷன்ஸை கொஞ்சம் கோரா வச்சிருப்பாங்க. ஏன்னா ஸ்டார்டிங்கே அந்த மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. ஸோ அப்படி வச்சிருப்பாங்கன்னு நினைச்சேன். ஆனா அந்த மாதிரி இல்ல. டைரக்டருமே ஆகா நம்ம மெயினா எடுக்க வேண்டியதே எடுக்கலையே, சரி ஓகே கிளைமேக்ஸ்ல ஒரு இடம் இருக்கு அங்க சொருகிறோம்னு சொல்லியிருப்பாரு. ஆக மொத்தம் ஓகேவான ஒன் டைம் வாட்சபிள் தான் சைரன். 2 மலையாள படங்கள் ரிலீஸ் ஆகி சூப்பரா போயிட்டு இருக்கு. அதுக்கெல்லாம் போக மாட்டேன், நான் தமிழ் படத்துக்குலாம் போவேன் அப்படின்னு உங்க ஃபேமிலி இல்ல ஃப்ரெண்ட்ஸ் அடம் பிடிச்சா கூட்டிட்டு போங்க, அவங்களே தெரிஞ்சுப்பாங்க. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிருங்க. மறக்காம நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்பதான் இந்த மாதிரியான மூவி ரிவ்யூஸ் அண்ட் டெய்லி சினிமா அப்டேட்ஸ் உங்களால பார்க்க முடியும்.